இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அரச மரத்து காளியம்மன் கோயில் தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, அதாவது வத்தலக்குண்டை தாண்டி, அதாவது கணவாய்ப்பட்டி பஞ்சாயத்துன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அதை தாண்டி போனால் தும்மலைப்பேட்டையில் 4 ரோடு பிரியுங்க. அந்த 4 ரோடு பக்கமாக பிரிஞ்சு போனோம்னா ரைட்டில் போனால் கொஞ்சம் திறந்தா மேலே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். அந்த தண்ணி தொட்டி பக்கத்தில் தாங்க இந்த அதாவது அரச மரத்து காளியம்மன் கோயில் இருக்குங்க. நாங்களே இந்த கோயிலை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சரி நம்மளுமே போகலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு போனோங்க. நானே ஃப்ரெண்டு போகிறப்பெல்லாம் அதாவது அமைதியான சூழ்நிலை வந்து அந்த அம்மா இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப மனசுக்கு மன மகிழ்ச்சியோடு இருந்துச்சுங்க. நாங்களாக போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு எப்போங்க இங்கே சாமியை கும்பிடுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பௌர்ணமி அன்னைக்கு வந்து பூசாரி வந்து சாமி கும்பிடுவாருடா, அப்புறம் சனிக்கிழமையும் பௌர்ணமி அன்னைக்கு அவர் குறி சொல்லுவார் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. இந்த மாதம் ஏப்ரல் அதாவது 1, 2 இந்த 2 தேதியிலுமே பௌர்ணமி விழுகுதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம புதன்கிழமை போயிட்டு வரலான்னு சாமியை பார்க்க போனோங்க. போனால் அன்றைக்கி சாமி கூப்பிட்டு சொன்னாங்க, நாளைக்கு வாங்க வியாழக்கிழமை வாங்க, அன்றைக்கி தான் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து அதாவது தீச்சட்டி எடுக்கிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக வருவாங்க. அன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து சிறப்பான அபிஷேகமெல்லாம் நடக்கும்டா, 8 மணிக்கு மேலே நடக்கும் அப்படின்னாங்க. சரி அன்றைக்கி வந்து சாமிக்கிட்டேருந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு உள்ள சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து கொண்டு வந்து வெள்ளி காசு, தங்க காசு எல்லா காசையும் கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி இறைப்பாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சா நமக்கு வந்து நல்லதுன்னு சொன்னாங்க. சரி நாங்களுமே காலையில் கேள்விப்பட்டோமே, நம்ம சும்மாவே கோயிலுக்கு போவோம், கேள்விப்பட்டால் விடுவோமாங்க. சரின்னு போனால் அன்றைக்கி அந்த ஆத்தா எனக்குன்னு ஒரு சில காசு கொடுத்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை.